அதை கரெக்ட் பண்றதுக்கு தான் பிஆர்பியா எனக்கு தெரிஞ்சு இதில் விட ப்ரைடா சொல்லிப்போம். நாங்கள் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கோங்க எனக்கு தெரியும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நாங்கள் 30 coordinator ma'am, CEO sir, VP ma'am, academic coordinator designed to make learning a joyous, engaging, experiential. Focus is not only on the child's physical and cognitive development, but also on the warm and cheerful welcome to our respected principal sir, CBI coordinator ma'am, CEO sir, vice principal ma'am, academic coordinator ma'am, headmistress ma'am. I'm very happy to welcome you all to our parents meeting. Today is a special day because it brings parents, teachers, students together to share our learning journey. Parents are our first teachers and our teachers guide us every day. Together they help us learn, grow and become a better people. Thank you everyone. Let's welcome our cute little ones of UKG to present sweet rhymes. I am studying in UKG section. Baby, my bag is heavy, big, very satisfied. Thank you. UKG section. Postman delivered letters. And keep your bag and So again, welcome to all the parents. It is a very happy day. We are all initiated, this gathered for this day, for the academic progress of students and students. I would like to welcome our CEO sir to address the gathering. Respected parents, teachers, and every others who are present here. Good morning, everyone. First of all, on behalf of the VOC management. Yes, parents, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னோட பொண்ணு யூகேஜி பி செக்ஷன் படிக்குது. நான் போன டைமே சொன்னேன், ஏன் இந்த ஸ்கூல் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் போன டைமே சொன்னேன். இப்பயும் சொல்கிறேன், இந்த சர்க்குலேஷனில் எனக்குன்னு தோணுது யூஎஸ்சி ஸ்கூல். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய பையன் பிறந்ததுக்கு அப்புறமே நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக ஸ்கூல் சரௌண்டிங்கில். ஸோ எனக்கு சரௌண்டிங் யூஎஸ்சி ஸ்கூல் ரொம்ப பிடிச்சது. நிறைய டீச்சர்ஸ் ஸ்கில் சம்மந்தமாக மைண்ட் ஓரியன்ட் சம்மந்தமாக நிறைய ஸ்கில் தராங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடியே நான் சர்ச் பண்ணேன். ஸோ அதனால் தேர்ந்தெடுத்தது தான் யூஎஸ்சி ஸ்கூல். எனக்கு யூஎஸ்சி ஸ்கூல் ரொம்ப முன்னாடியே எனக்கு பிடிக்கும். ஸோ பிடிக்கிறதுனால சேர்க்கல. ஸோ நிறைய டீச்சர்ஸ் நிறைய ஸ்கில் தராங்க, மைண்ட் ஓரியன்டாக நிறையா சொல்லித்தரான்னு சொல்லிட்டு ஸோ நான் தேர்ந்தெடுத்த காரணம் யூஎஸ்சி ஸ்கூல். பேச வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ஸ்கூலை பற்றி நல்லாவே தெரியும். எப்படி எஜுகேஷன் எப்படி, டீச்சர்ஸ் எப்படி, இது எல்லாமே டோட்டலாக. அதுவும் முக்கியமாக செல்வன் சார் சொல்லலாம், அவர் வேறு மாதிரி டீச்சர் இல்லை. அதனால் நான் ஒன்று சேர்த்தா நான் யூனிவர்சிட்டி தான் சேர்ப்பேன் அப்படின்ட்டு. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் படிக்கிறாங்க. ஒரு ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக. ஆமாம், தேங்க்யூ. Good morning everyone. My son studying UKG section. Last year வந்து நம்ம புக்ஸ்ல எல்லாமே சூப்பராக எல்லாமே பிக்கப் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், ஆக்டிவிட்டி புக்ஸ், அப்புறம் சிங்கிங், ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே இப்போ நல்லா சூப்பராகவே எழுத ஆரம்பிச்சிட்டான். லாஸ்ட் இயர் விட இப்போ இன்னும் நல்லா பெட்டராகவே அவன் பார்க்காம அவனே இண்டிவிஜுவலாக எழுத ஆரம்பிச்சான்.
அந்த அளவுக்கு பிக்கப் பண்ணி வச்சிருக்காங்க மிஸ், ட்ரைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்கூல்ல நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே படிக்க வச்சது. ஸோ இதே மாதிரி அவங்க எல்லா வருஷமும் எல்லா குழந்தைங்களும் நல்லா ட்ரைன் பண்ணி வரணும்னு தான் நான் எல்கேஜியே நிறைய செக்ஷன்ல பிவி தானிஷ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் அவர் பேசுறதுக்கே வந்து ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப கேர் எடுக்க வேண்டியதா இருக்கு. பட் இப்போ நான் இந்த ஸ்கூல் நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் டே டு டே வந்து எனக்கு நல்லா தெரியுது. அவனால என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம், என்ன இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஐ எம் வெரி மச் தேங்க்ஸ் Sharmila ma'am. Thank you. I made a right decision to join here. I don't know about the school, but I made a right decision to join here. Thank you very much. Thank you very much, ma'am. இன்னைக்கு நிறைய லிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகா பேசினாங்க. I am sure next year my son also will talk here. Thank you very much, ma'am. Thank you. என்னோட பாப்பா செகண்ட் பாப்பா எல்கேஜி ஏ செக்ஷன்ல படிக்கிறாங்க, ஆர்யாஸ்ரீ. இங்க ஜாயின் பண்றதுக்கு ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பாப்பா எல்கேஜில தான் படிச்சாங்க. பேசிக்ஸ் அவ கை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சதுல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணதுதான். அவளோட இப்ப 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆனா இங்க அந்த பேசிக்ஸ் கத்துக்கிட்டது தான். இப்பயும் சொல்றேன், பேசிக்ஸ் வந்து இங்க அந்த எல்கேஜில ஏ போட ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கா அவளுக்கு இல்ல இது பண்ணதான் இங்கதான் அது வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவேன் நானு. அதே மாதிரி டிசிப்ளின், பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி, டீச்சர்ஸ் கிட்டையும் சரி. டீச்சர்ஸ் வந்து ரொம்ப லவ்லி டீச்சர்ஸ். இப்ப காலையில போகும்போது கூட சொல்றேன், ஏதாவது ஒண்ணுன்னா உங்க மிஸ் பாத்துப்பாங்க. 3 o'clock அவ வீட்டுல இருந்து இங்க இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை. கேட்கவே மாட்டேன் ஃபோன் பண்ணி, என்னாச்சு, வந்தாளா, எப்படி இருக்கா, அப்செட்டா இருக்காளா, ஹாப்பியா இருக்காளா, ஜாலியா வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே இங்க வந்து இனாகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வந்தோடனே ஒரே ஹாப்பி, எப்படிதான் போவான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப ஹாப்பியா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஸ்டடீஸ் தான் அப்படிங்கிற போது கொஞ்சம் அப்செட் ஆச்சுதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதுறதும் எங்க மிஸ் அடிப்பாங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும், அதை ஃபர்ஸ்ட் அவ சொல்லிடுவான். என் மிஸ் அடிப்பாங்கம்மா, நான் ஹோம்ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி மிஸ்கிட்ட அஃபெக்ஷனும் இருக்கு, அந்த ஒரு பயமும் இருக்கு. எங்க மிஸ் என்ன திட்டுவாங்க, நான் செய்யணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைக்கு இப்பயே வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ள வரும்போது நான் யோசிச்சேன், என்ன குரூப் ஃபங்க்ஷனா, ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு உங்க குழந்தை ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, இங்க அவளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா உள்ள வந்தோம்னா என்ன இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. இந்த ப்ரோக்ராமும் பாத்தீங்கன்னா வெரி சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம் தான் சொல்லணும். வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலா கேட்கறது, நான் வந்து அந்த ப்ரொசீஜரா ஒரு குழந்தை இப்படி ஆரம்பிச்சு அந்த குழந்தை ஸ்கூல் இப்படி முடிச்சு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணுதுன்ற ஆக்டிவிட்டிஸ்ல ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எப்படி இருக்குன்றத ப்ராப்பரா சொன்னாங்க. நம்மளும் நிறைய விஷயங்கள் அதுல இருந்து நம்ம மாத்திக்கணும் தான். பேரண்ட்ஸ் ஒரு சின்ன விஷயம், ஏர்லி டு பெட்டா இருக்கட்டும், காலையில அந்த குழந்தைய ஹாப்பியா எழுப்புறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா செஞ்சோம்னா அந்த குழந்தையோட பிஹேவியரும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டியும் சரி ரொம்ப அழகா சேஞ்ச் ஆகும்ன்றத மேம் நல்லா சொல்லிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளை கொண்டு போறதா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கொண்டு போறதா இருக்கட்டும், இனிமே பெரிய விஷயங்கள் அவங்க லைஃப்ல வந்து சந்திக்கிறதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பார்த்துக்கிறதுக்கும் நம்ம தான் எல்லாரும் இதுவா இருக்கணும். அப்புறம் டீச்சர்ஸ் தான் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப அன்பான டீச்சர்ஸ். நம்மளோட குழந்தைகளை பத்தி பேசணும். என் குழந்தை வந்து இங்க எழுத கத்துச்சு, பாட கத்துச்சு, பேச கத்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து டீச்சர்ஸ் தான். இந்த ஸ்கூல்ல ஆக்சுவலி நான் பிஓசி செலக்ட் பண்ண ரீசன் வந்து கம்யூனிட்டி. என்னோட டீச்சர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. மற்ற ஸ்கூல்ஸ் கம்பேரிட்டிவ்லி இது டூ மச் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அதுக்காக. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றாங்க. நான் காலையில எழுதுமா மம்மி நான் ஸ்கூல் போகணும், அவங்க சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை படிக்கிற விஷயம், பேசுற விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு நம்மளுக்கு உள்ள ஒரு பாண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சென்சிட்டிவேஷன் எல்லாமே என் குழந்தை வந்ததும் வந்து அம்மா இன்னைக்கு மிஸ் வந்து ரொம்ப உண்மையா எடுத்துக்குமா, என்னை வந்து இன்னைக்கு தூங்க வைக்கல, என்னை இன்னைக்கு சாப்பிட வைக்கல, நான் போய் ரொம்ப ரைட்ஸ் எடுத்து கேட்பேன், ஏன்னா மிஸ் இன்னைக்கு அவன் தூங்கலையா, இவன் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்மா மிஸ் தான் எனக்கு ரொம்ப அந்த ஒரு எழுத்துலாம் சான்ஸே இல்லை. ஸோ நான் இங்க வந்து பேசுறேன்னா டீச்சர்ஸ்க்காக மட்டும் தான் பேசுறேன். ஸோ விஓசி இதுக்காக தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். தேங்க்யூ சார்.
இங்கே தான் படிச்சிருக்கான். அவன் எப்படி படிக்கிறான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தான் அவன் இந்த இதில் படிக்கிறது வந்து எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க க்ரோ பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அப்படியே சார் பக்கத்தில் 2வது படிக்கிறப்ப 2வது பசங்களை வந்து இங்கே சேர்க்கல, வேறு பக்கத்தில் ஸ்கூல் வேறு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்த்துருந்தேன். அப்படி என் பெரிய பையன் படித்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவரோட க்ரோத் அவங்களுக்கு இல்லை. அதனால இது பண்ணி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்து வந்து திருப்பி வந்து யூகேஜி நியூ அட்மிஷன் வந்து இந்த ஸ்கூல் அவங்க ஜாயின் பண்ணிட்டேன். அவங்கள வந்து இந்த 1 மந்த்ல அவன் என் பையளவுக்கு ஈக்குவலாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க செய்கிறாங்க. அண்ணன் இந்த மாதிரி பண்ணுறா செய்கிறான், நானும் வந்து எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வால்வ் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால அவங்க எக்ஸிபிள் படிச்ச சரிலா மிஸ், தேவி மிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அவங்க மாதிரி 2 பசங்களையும் கூப்பிட்டு வந்தோம். மிஸ் சுபாஷ் மிஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன் இந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணனா நான் இங்க தான் படிச்சேன். அதை விட பிளஸ் அதுக்கு மேலையும் வந்துட்டு எங்களுக்கும் இருக்கு. அதை நாங்க எந்த அளவுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். So we do have a great legacy of serving the society for 55 years. This DOC Vidyalaya Matriculation Higher Secondary School, started by our founder A. Govindarajulu, and then it is being developed and being excelled by our correspondent sir and principal A.G. Sivaraman. இன்னைக்கு ஆக்சுவலி அவர் இருந்திருக்கணும். அதாவது ஒரு புக்கை அந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றதை விட அந்த புக்கை படிச்சவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அந்த புக்கை படிச்சேன், ஆனா புக்கை எழுதுனது இங்க இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு நாங்க ஃபீல் பண்ணோம். ஒரு தவிர்க்க காரணத்தினால வர முடியல. So what are the values? Practice what you preach. நம்ம சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெறும் இதுக்காக மட்டும்தான் நம்ம இது சொல்றோம் ஃபார் மீட்டிங் பேசிஸ் அப்படின்றது இல்லாம நம்ம என்ன இண்டிவிஜுவலான வேல்யூஸ் வந்துட்டு வச்சிருக்கோம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாட் தே ஆர் சீயிங் தே ஆர் கோயிங் டு அப்சர்வ். என்ன நம்ம தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் நாலேஜ்லாம் தாண்டி ஈஸி அப்சர்வ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம், நம்ம யாரை பாக்குறோம், அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, சோ இப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு எவ்ரிடே லைஃப்ல வந்துட்டு they are just learning. So we do have great values for the child's life, and many there is a myth, why state board, why CBSE. நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு கேள்வி இருக்கு. எங்களுக்குமே வந்து அப்ரோச் இருந்திருக்கு. சிம்பிளி நத்திங் பட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். இப்போ நான் சொன்ன இந்த ஈடாக் ஆகட்டும், சன்ஷைன் அகாடமி, மென்டல் மேக்ஸ், மைண்ட் மேக்ஸ், ரோபோட்டிக்ஸ். தென் ஃப்ரம் திஸ் இயர் we have just implemented a Toastmasters club. சரி, முன்னாடிலாம் வந்துட்டு என்ன வேணா சொல்லலாம் சார், நமக்கு தோன்றதை சொல்லலாம், நாங்க இது பண்றோம் அதை பண்றோம், இங்க இது இருக்கு அது இருக்கு. இப்போ கையில போன் இருக்கு, போன்ல நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஒரு டேட்டா நம்ம மெயினா வந்துட்டு ஹைலைட் பண்ணி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் a very pride moment. கண்டிப்பா நீங்க கம்பேரிட்டிவ்லி போய் கேட்கும் போது ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன கொடுக்கறாங்க, என்னென்ன வந்துட்டு பாசிபிள் இருக்கு. இப்போ இதே வந்துட்டு I don't want to tell the name, இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது இப்போ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி அகாடமிக்ஸ், புக்ஸ், நாலேஜ், ஸ்போர்ட்ஸ், அவ்வளவுதான். இப்ப இதை தாண்டி என்னென்ன ஸ்கில்ஸ் வந்துட்டு பசங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க, எதுக்காக இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோம், இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. we do have these are the things in our school, but இதெல்லாம் செப்பரேட் ஃபீஸ். இதை எத்தனை ஸ்கூல் சொல்லுவாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும். பட் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் we are just giving entire thing இந்த சிலபஸ் உடைய அதை இன்கல்கேட் பண்ணி இதே ஃபீஸ்க்கு வந்துட்டு நாங்க அதை தரோம். The point is we don't want education to be the business. As I said yearly, 55 years of legacy. What are the research we have made? என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தரணும், இது எங்க பண்ணா வந்துட்டு அவங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற அந்த இத்தனை வருட காலத்துடைய ரிசர்ச் தான் இன்னைக்கு இந்த ஸ்கூலோட சக்சஸ். அதை தாண்டி நீங்க பேரண்ட்ஸ் என்ன ட்ரஸ்ட் எங்க மேல வச்சு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க அட்மிட் பண்ணிருக்கீங்களோ, so that is the trust we are holding. And thank you everyone for your presence.
தேங்க்ஸ் அடி